உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு பண்ணுறவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தப்பு பண்ணுறவங்க தண்டனை அனுபவிக்கலாம். தப்பே செய்யாமல் எந்த குற்றமும் செய்யாமல் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பழி சொல் வரும் பொழுது நம்மளை குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு சரமாரி நம்மளை கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு சரிசமமாக நாம் நின்று பதில் சொல்லி நம்மளோட இடத்த நம்மளை அசிங்கப்படுத்த வேண்டாம். அந்த இடத்துல நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சால்வ் ஆகிடும். இதே மாதிரி இயேசுவும் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுக்கு விரோதமான பழிச்சொல் வரும் பொழுது அவர் முகத்தில் காரி துப்பும் பொழுது நிறைய திட்டும் பொழுது அவர் அந்த இடத்துல ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தாராம். எபிரேயர் 10:30 சொல்லப்பட்டிருக்கு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு விரோதமான காரியங்கள், நமக்கு விரோதமான பழிச்சொற்கள், அவமான சொற்கள் வரும் பொழுது நாம் வழக்காடணும், நாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கர்த்தர் அமைதியாக போயிடுவார். நாம் எதுவுமே பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். ஆமென். பிரைஸ் காட்.